अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அப்படிங்கிற அனுமானத்தினால பிரபஞ்சத்துக்கு வித்தியாசத்தை அத்வைதி சாதிச்சார். அத பொறுத்து கொள்ளாதான வைத்தியானவர் இந்த வித்தியாச அனுமானம் பிரபஞ்சத்துக்கு வித்தியாசத்தை சாதிக்க சாகாது, அதனால சாதிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாம எந்த அனுமானம் சொன்னோமோ அந்த அனுமானம் பிரத்யட்சத்தினால சாதிக்கணும். பிரத்யட்சமாக உலகம் இருக்குன்னு தெரியுது நமக்கு. அந்த பிரத்யட்சம் தான் பிரபலம் அப்படின்னு அவன் சொல்வாங்க. இல்லப்பா, பிரத்யட்சமும் ஸ்ருதியும் இந்த ரெண்டுக்கும் விரோதமான விஷயம் வருமையானால் ஸ்ருதி சொன்னாதான் நிக்கணும் அப்படின்னு முன்னால சொன்னோம். பிராபல்யம் ஆகமத்தீவ ஜாத்தியா தேசு திருஷுப்ருதம் அப்படின்னு ஆகமம் தான் பிரபலமானது அப்படின்னு. ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கொள்ளாமல் தாங்களே நிறைய இடத்துல பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கும் பொழுது வேதத்துக்கு வேற விதமா அர்த்தம் பண்ணிருக்கு, கவுனார்த்தமா அர்த்தம் பண்ணிருக்கு. ஆதித்யோ யூபா, யூபத்தை பத்தி சூரியன் சொல்ற, சூரியனே யூபம், யூபம் சூரியன் இல்லையே, அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆதித்யன் மாதிரி யூபம் அப்படின்னு. எஜமான பிரஸ்தரா, பிரஸ்தரம்னு சொன்னா கர்ப்பம் முக்கியம். ஒரு 15 கர்ப்பங்கள் எடுத்து அதை கட்டி ஒரு ஓடியில முடிவு போட்டு அதுக்கு கர்ப்பத்தை அது பிரஸ்தரம்னு நம்ம சொல்றோம். அந்த எஜமான பிரஸ்தரான்னு சொல்றோம். எஜமான பிரஸ்தரம் எஜமான கர்ப்பம் ஆவார ஆமாட்டார். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல பிரஸ்தரம் மாதிரி எஜமான காரியத்தை பிரஸ்தரமே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேதாந்த வாக்கியங்கள்ல தத்துவமசியாதி வாக்கியங்கள்ல லட்சணம் சொல்றது. எதுக்காக லட்சணம் சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணினா பிரத்யட்சத்துக்கு விரோதம். பிரத்யட்சம் என்ன சொல்றது, தற்பதார்த்தமானது பிரபஞ்சத்தில சிருஷ்டி பண்ணியதான பிரம்மம்னு அர்த்தம். தொம்னு சொன்னா கிஞ்சித்யத்துவம் கிஞ்சித் சக்திகத்தோட கூடியிருக்கக்கூடியதான ஜீவன். இந்த ஜீவன் பரமேஸ்வரனாக எப்படி ஆக முடியும், ஆக முடியாது. ஆகையால் என்ன பண்ணியிருக்கோம், ஜீவன் சொன்னா வெறும் சைத்தன்யம்னு அர்த்தம். தத்துவம்னு சொன்னா பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினாலும் வெறும் சைத்தன்யம்னு அர்த்தம். அப்புறம் இந்த சைத்தன்யமும் ஒண்ணுங்கிறதுல ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம். ஆகையால் தத்துவமசிங்கிற வாக்கியத்திலையும் நாம் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம், 2 லட்சணையா அர்த்தம் சொல்லியிருக்கோம். இப்படி பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கும் பொழுது தாங்கள் லட்சண அர்த்தம் சொல்லிருக்கல. எதற்காக சொல்லு, பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருந்தா ஸ்ருதியும் வேற விதமாக பண்ணணுங்கிறதுக்காக தாங்கள் பண்ணியிருக்காரு. ஆகையால் ஸ்ருதியை அப்புறப்படுத்துறது ஸ்ருதி விரோதம் வருதுங்கிறதுக்காக பிரத்யட்சத்தை மாற்றப்படாது. ஆகையால் சர்வதா பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தான். கர்ப்பங்களை எல்லாம் சேர்த்து ஒரு நுனியில முடி போட்டு வைப்பாங்க. இந்த ஆத்துல புண்ணியவாதம் எல்லாம் பண்றது கும்பம் பண்றா இல்லையா, அந்த கும்பம் வைக்கிறத நடுவில் கர்ப்பத்தை வைக்கிறதா இல்லையா, அந்த கர்ப்பம் முக்கியம். அது மாதிரி யஜ்ஞங்கள்ல கர்ப்பத்தை எல்லாம் ஒரு 10-15 கர்ப்பத்தை சேர்த்து நுனியில முடி போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்தராங்கிறது எஜமான எங்கேயாவது போனாலும் அந்த இடத்துல அது ஓட வைப்பாங்க. அவருக்கு பிரதிநிதியா அது மாதிரி நம்ம சாதாரண பிரம்மா சொல்லிருக்கோம். யஜ்ஞம் அது எல்லாம் எஜமான எங்கேயாவது வெளியில போனா அதை வச்சிருப்பாங்க. அதுக்காக எஜமான பிரஸ்தரான்னு. இப்படி பிரத்யட்சத்துக்கு விரோதமாக ஸ்ருதிக்கு அன்னிதானம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோமே.
அப்ப பிரத்யத்தை விட ஸ்ருதியானது துர்பலமாதான சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படி. அப்ப நம்ம சொன்னோம் லட்சணம் எதுக்காக சொல்லல, ஞாபகம் நாங்க லட்சணம் எதுக்காக சொன்னோம், மகா தாத்பரியம் உபக்கிரம உபசம்ஹாராதி கட்டிட தாத்பரியம் சொன்னால் அந்த முழு பிரகரணத்துக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்துக்கு விரோதமா இருக்குமே ஆனால் அப்பொழுது அந்த பதத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு லட்சணம் தரும். லட்சணையானது பிரத்யட்ச விரோதமா இருக்கிறதுனால லட்சணம் ஞாபகம். உபக்கிரமோபாதி உபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கங்களால் எந்த அர்த்தமானது புரியுதோ அந்த அர்த்தத்துக்கு விரோதமான மாறுதலான ஒரு அர்த்தம் இருந்தால் அது வேற அர்த்தம். இதுதான் முக்கியார்த்தம் அமுக்கியார்த்தம் இந்த பதங்களுக்கு வியவஸ்தை அப்படின்னு கீழே நம்ம சொன்னோம். அதே போலயே இப்படி சொல்லும் பொழுது சாமத்திக்காரர் என்ன பண்ணிருக்க, சபரசுவாமியுடைய பாக்கியத்துல ஒரு வார்த்தை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து அது உள்ள அர்த்தம் பண்ணிட. ஆனால் விகௌர பரசப்தாத்தா விகௌ விதியில் பர லாட்சணிகமான சப்தம் கிடையாது, லாட்சணிகமான அர்த்தம் சொல்லப்படாதுங்கிற அர்த்தம் வரும்படி அவர் சொன்னார். அதுக்கு மேல பூர்வபட்சி அப்படி சொல்லப்படாது அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணும்போது அதற்கு நம்ம சொன்னோம். அந்த டிஸ்கஷன் வரும்போது அதையேவ மானாந்தர விரோதேவ ஈத்தியபார்த்தம் பேஜ் 379. அதையேவ அக்காரணத்தினால்தான் மானாந்தர விரோதேவ லட்சணா, பிரமாணாந்தர விரோதம் எங்க வருதோ அந்த இடத்துல லட்சணம் எது சொன்னதோ அது அபார்த்தம். ஏன்னா பகுஷீரா இத்தியாதிரா பிராகஸ்ய லட்சணாய விரிஜரா கிரவ்யா இந்த மாதிரி விளக்கிறது வாங்கலாம். ஏன் பகுஷீரா நிறைய பாடம் கொடுத்தாரு. இதுல இருந்து பகுஷீராங்கிறது எதற்காக இருக்கு, ஈங்கோக்கிரையாங்கிற இது வாங்கணும், ஏன் வாங்கலாம், ஏன் நிறைய பாடம் கொடுக்கறது அப்படி நிறைய பாடம் கொடுக்கறது எனக்குரிய இந்த ஈங்கோக்கிரையாங்கிற ஒரு விவாக்கியத்துக்கு அர்த்தவாதமாக இருக்கு. இருந்த போதிலும் பிராசஸ்ய லட்சணம் இது பிராசஸ்ய லட்சணம் இருந்தாலும் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இல்ல, அதனால விரிச்சாரம். கிந்து பரம தாத்பரிய விஷயீபூதார்த்த பிரதீதி நிர்வாகா, அந்த பிரகரணத்துக்கு பரம தாத்பரியம் எது இருக்கோ அந்த பரம தாத்பரியமான ஒரு ஞானத்துக்கு எந்த பிரதீதி நிர்வாகம் எப்படி பண்ணணுமோ அந்த இடத்துலதான் சர்வ அர்த்தவாதிக்கு லட்சணம். ஆகியா இது முக்கியார்த்தம் அது அமுக்கியார்த்தம் இப்படி விதி இது அர்த்தவாதம் அப்படியெல்லாம் நாங்க சொல்லலாம். எந்த இடத்துல லட்சணம் சொல்லணும், பரம தாத்பரிய விஷயபூதமான எந்த அர்த்த பிரதீதி இருக்கோ அதை சரி பண்றதுக்காக எல்லா அர்த்தவாதங்களையும் லட்சணம் தரும். அவ்வளவு ஏதாமாத்து விசேஷா. ஆனா என்ன விசேஷம், விதி பிராசஸ்ய லட்சணாப்ரா அர்த்தவாத வாக்கியார்த்த ஞானம். விதி பிராசஸ்யம் வர சமயத்துல லட்சணம் சொல்றதுக்கு முன்னால் அர்த்தவாத வாக்கியத்தினால ஏதோ நமக்கு ஒரு அறிவு வருது. அர்த்தவாத வாக்கியத்தினால் நமக்கு அறிவு வரலன்னு இல்லை. வேதத்துல ஒரு வாக்கியம் சொன்னா அந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே மனுஷனுக்கு ஒரு அர்த்தம் வருதோ இல்லையோ, அந்த அர்த்தம் பொருந்தறதா இல்லையாங்கிறது அர்த்தம். ஆனா அந்த அர்த்தமானது எந்த ஒரு வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்தினால் மனிதனுக்கு ஒரு அர்த்தம் வருது. அதான் சொல்ற விதி பிராசஸ்ய லட்சணாதப்ரா அர்த்தவாத வாக்கியார்த்த ஞானம். அந்த ஞானம் வந்ததுக்கு தஸ்ய பிரமாணாந்தர விரோதே பாதையேவா. அந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிரமாணாந்தர விரோதமா இருந்தா அந்த வாக்கியத்துக்கு பாதம். திராவணா பிளவந்தே கல்லு ஜலத்துல முதற்கும்னு, இது கல்லு ஜலத்துல முதற்கும்னு கேட்ட மாத்திரத்தான் நமக்கு ஒரு அர்த்தம் வருது. ஓஹோ ஜலத்துல யாரோ என்ன பண்ணிருக்கான் ஆனா முதற்குங்கிறார் அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சது. அப்புறம் சொல்றது நம்ம கல்ல போட்டா எப்படி முதக்கிறது, அதுக்கு என்ன போறது, மொழி என்ன போறது, கல்லு ஜலத்துல முதக்கும்னு சொல்றாட முதக்காது. அதனால பிரத்யட்சத்துக்கு விரோதம் வரும். பிரத்யட்சத்துக்கு விரோதம் வந்தது நாம என்ன சொல்றோம், வேதத்துல இந்த சொன்ன அர்த்தம் வேற விதமாக மாற்றிக்கணும், இந்த அர்த்தம் பாதித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது முதலே அர்த்தமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. வேத வாக்கியம் கேட்ட மாத்திரத்தினால நமக்கு ஒரு அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் வந்தது அது பிரமாணாந்தரத்துக்கு விரோதமா இருக்கிறேனால் அந்த அர்த்தத்தை நம்ம தள்ளிவிடுறோம். அதான் தஸ்ய பிரமாணாந்தர விரோதே பாதகேவா யதா பிரஜாபதிராத்மனோ பாவலசிதது இத்யாதோ. பிரஜாபதியானவர்
தனக்காகவே வபாம் புதக்கிறது, தன்னுடைய ஆத்மனோபம், தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வபையை எடுத்து அவர் ஹோமம் பண்ணினார். தன்னுடைய லீவரை எடுத்து அதுக்கு பழக்க இருக்க முடியுமா? சில பொருள்கள் நம்ம சரீரத்திலிருந்து எடுத்தா பழக்க இருக்க முடியும். இப்ப என்ன தலை, பிரெயின், அதை எடுத்துக்கிட்டா அவனால வாழ முடியுமோ? மாற்ற எடுத்தா வாழ முடியுமோ? முடியும். ஆனா சில பதார்த்தங்களை நீங்க எடுத்துட்டு கையும் காரியம் எடுத்துக்கிட்டா ஒன்னும் ஆகுது, அவன் பழிச்சு வந்துருப்பான். ஆனா சில பதார்த்தங்களை எடுத்தா அவனால வாழ முடியும். அதே மாதிரி வபையை எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கிறேன், ஆனா அவன் வாழ முடியுமா? முடியாது. ஆனா வபையை எடுத்து இவர் ஹோமம் பண்ணினார் அப்படின்னு சொல்ற. இப்ப பிரஜாபதி ராட்சணத்து எழக்கூடியதான வாக்கியத்தை நீங்க கேட்டா நம்மளுக்கு அர்த்தம் முடியுதா இல்லையா? புரியுது. சிறுசு என்ன தெரியுது சார்? இது எப்படி சார்? இது இம்பாசிபிள். தன்னுடைய வகை எடுத்ததுன்னா அவர் எப்படி ஹோமம் பண்ணினார்? முடியாது அப்படின்னு விரோதம் வருது. முதல் அந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்துதான் நமக்கு ஒரு அறிவு வருகிறது. பிறகு அந்த அறிவானது பிரத்யட்சத்துக்கு விரோதமாக காணப்படுகிறது. இப்பொழுது நாம என்ன சொல்றோம்? ஐயா, பிரத்யட்சத்துக்கு விரோதமா இது கேட்கறது, ஆகையால் இந்த வாக்கியத்துக்கு வேற அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு. இதா பிரஜாபதிராத்மனோபாமனது இத்தியாதம் அதைவ தற்ற குணவாத மாத்திரம். இப்படிப்பட்டதான அர்த்தவாதங்களுக்கு என்ன பேரு? குணவாதம். விரோதே குணவாதத்யா. பிரத்யட்சத்துக்கு விரோதமான ஒரு அர்த்தம் ஏதும் சொல்லுமையானால் அதுக்கு குணவாதம். தற்ற குணவாத மாத்திரம். பிரமாணாந்தர பிராப்த அனுவாத மாத்திரம். சில இடத்துல யாரும் சில வாக்கியங்கள் நம்ம கேட்ட மாத்திரத்தினால அர்த்தம் முடியாது. ஆனா என்ன சொல்றது? இதை போய் வேதம் வந்து சொல்றோமா? அப்படிங்கிறது நெருப்பு பனிக்கு மறந்து அப்படிங்கிறது. பனிக்கு நெருப்பு மரம் ரொம்ப பனியா இருக்கு அப்படின்னு சொன்னா நெருப்பு காட்டுறது பக்கத்துல உட்காரா? ரொம்ப ஹீதமா இருக்கு. இது வேதம் வந்து சொல்லணுமா? அதுல இருந்தா தெரியும். குளிரா இருக்கணும்னா என்ன பண்றாரு? நெருப்பது இருக்காரா? தெரியுதா இல்லையா? இப்ப இது வேதம் சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் நமக்கு இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வேதம் சொன்னா அது பிரமாணமானது. அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவது. சாஸ்திரமானது நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்னால்தான் அதுக்கு பிரமாணம். அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வேதம் சொல்றது. நெருப்பு பணிக்கு மருந்து எல்லோருக்கும் தெரியும். ஆபார கோபாலம் படிக்காதவாட கூட தெரியும். கிராமாந்தர இருக்கிறவாட கூட என்ன பண்றது? இவ்வளவு பணிக்காரதா இருந்ததுன்னா நான் கொஞ்சம் இதை நெருப்பை விட்டு நடுவில் உட்காருவேன். இதுக்கு வந்து வேதம் வந்து சொல்லணும்னா பாரு இதெல்லாம். ஆனா சொல்றது இது போல என்னன்னா இதுக்கு அனுவாதம். பிரத்யட்சாதி பிரமாணங்கள்னால் நாம் அறிந்து கொண்ட பிறகு அதையே சொல்வது அணு. அறிந்த பிறகு வாதம் சொல்வது அனுவாதம். இப்ப என்ன லோகத்துல நாம் எதை அறிந்தோமோ அதுக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை அர்த்தவாதம் சொல்லுமையானால் அந்த அர்த்தவாதத்தை விட்டுவிடுறோம். அதுக்கு என்ன பேரு? குணவாதம்னு பேரு. லோகத்துல நாம் முன்னாலேயே அறிந்ததான விஷயத்தையே வேதம் ஒரு அர்த்தவாதத்துல சொல்லுமையானால் அதுக்கு பிரமாணம் இல்லை. அது ரைட், ஒத்துக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, விரோதம் இல்லை. ஆனா அது பிரமாணம் இல்லை. இதுக்கு என்ன பேரு? அனுவாதம்னு பேரு. பிரமாணாந்தர பிராப்தவுது அனுவாத மாத்திரம். இது என்ன சொல்றது? மத்திய வேதம் இத்தியாதோ அதையேவா. இதனாலேயே ததுபயத்திர அபாதித அஜ்ஞாத ஞாபகஸ்வரூப பிராமாண்ய அனிர்வாக அப்பிராமாண்யம். ஆயாதான் ததுபயத்திர குணவாத ஸ்தலத்திலேயோ அனுவாத ஸ்தலத்திலேயோ, உபயத்திலான இரண்டிலையும் குணவாத அனுவாத ஸ்தலங்களில் அபாதித அஜ்ஞாத ஞாபகஸ்வரூப பிராமாண்ய அனிர்வாக. பிராமாண்யம் எப்படி இருக்கணும்? பாதிதமா இருந்தா அது பிரமாணமானது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்க அது பாதிதம், அது பிரமாணமானது. அதே போலயே அஜ்ஞாதார்த்த ஞாபகம் இல்லைன்னாலும் பிரமாணமானது. தெரியாத விஷயத்தை சொன்னாதான் பிரமாணம். தெரியாத தெரிஞ்ச விஷயத்தையே சொன்னா பிரமாணமானது. இந்த ரெண்டும் இங்க இல்லை. ஆகையா அஜ்ஞாத ஞாபகஸ்வரூப பிராமாண்ய அனிர்வாகாது அப்பிராமாண்யம். குணவாதமும் அப்பிரமாணம் தான், அனுமானமும் அப்பிரமாணம் தான். ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் சில அர்த்தவாதங்கள் உண்டு. அது எப்படிங்க? எத்திர புனः பிரமாணாந்தர பிராப்தி விரோதோ நஷ்டா. எத்திர எங்கு
பிரமாணாந்தர பிராப்தி இன்னொரு பிரமாணத்தினாலேயும் நமக்கு இது என்று தெரியலை, இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமாகவும் அந்த விஷயம் இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் பிரமாணாந்தர பிராப்தியும் இல்லை, பிரமாணாந்தரத்துக்கு விரோதமும் இல்லை. முன்னால நீங்க இந்த பொருளை நீங்க அறியவும் இல்லை, அல்லது முன்னால இந்த பொருளுக்கு இதுக்கு மாறுதலாகவும் அறியவில்லை. அப்படி இருக்குமே ஆனால் பிரமாணாந்தர பிராப்தி விரோதோ நஷ்ட தத்திர பிராமாண்ய சரீர நிர்வாகாது பூதார்த்தவாதத்துவம். அங்க பிராமாண்ய சரீரம் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பூதார்த்தவாதம்னு சொல்றோம். யதா இந்திரோ விருத்தாமே வஜ்ரமுடையது இத்தியாதோ, இந்திரன் கையில வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கார், இந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா இது விரோதம்னு சொல்லுவதா? இந்திரன் கையில வஜ்ராயுதம் வச்சு இல்லைன்னு உங்களால தெரிவித்து சொல்ல முடியுமா? முடியாது. வேற இன்னொரு பிரமாணத்தான் நீங்க அறிஞ்சிட்டு இருக்கா? இல்ல. இந்திரன் வஜ்ராயுதத்தை கையில ஏந்திருக்கார் என்றதான ஒரு வாக்கியம், இந்த வாக்கியம் உங்களுக்கு இன்னொரு பிரமாணத்தினால பாதிதமாகல, தப்புன்னு தெரியும். முன்னாலே எனக்கு தெரியும் சார், நான் பார்த்தேன் சார், இந்திரன் கையில வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கார் சார், சொல்லுடா முடியாது. முன்னால நீங்க பார்க்கல, அவர் சொன்னது தப்பு என்று சொல்ல முடியல. இப்படி சொன்ன நாங்கள் நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப என்ன, கல்லு ஜலத்துல முதக்கும் என்று சொன்னது கேட்ட மாத்திரம் தப்புன்னு தெரியாது. நெருப்பு பனிக்கு மருந்துன்னு சொன்னா எனக்கு தெரியுமே சாருங்கள். ஆனா இப்ப இந்திரோ வஜ்ராயுதத்துக்கு இந்திரன் கையில வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா எனக்கு முன்னாடியே தெரியும்னு உங்களால சொல்ல முடியாது. இல்ல சார் வஜ்ராயுதம் வச்சுக்கல சார்னு உங்களால சொல்ல முடியும். அதனுடைய கான்ட்ரடிக்ஷனும் உங்களுக்கு தெரியல, அது ஓகேன்னு ஒத்துக்க முடியல. அப்படி இருக்கிற இடங்களுக்கு என்ன பூதார்த்தவாதம். இப்படி பூதார்த்தவாதமாக இருக்கிற இடத்துல நாம ஒத்துக்கிறோம், அர்த்தவாதங்கள் பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். இதுதான் இதுக்கு என்ன பேருன்னு, இதுதான் தேவதாதிகரணம் நியாயம். தேவதைகளுக்கு விக்கிரகம் இருக்கா இல்லையா, தேவதைகளுக்கு வேதாந்தத்துல அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்கோம். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல தேவதைகளுக்கு வேதாந்தத்துல விசாரம் உண்டது, அதிகாரம் உண்டா இல்லையான்னு. தேவதைக்கு அதிகாரம் இருந்தா நமக்கு என்ன, இல்லாததுன்னா நமக்கு என்ன சார்? நாம் இந்த ஜென்மாவில் அடைஞ்ச பேர் மொத்தத்தை அடையணுமே தவிர தேவதை எதிராக இருந்தா என்ன சார், இல்லாத போனா என்ன சார் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. உபாசனம் பண்ணினவாழ்னா இங்க இருந்து அந்தந்த தேவதா லோகத்துக்கு போய் தேவதா சாதிச்சுட்டாங்க. நீங்க அந்த தேவதை உபாசனம் பண்ணி அந்த தேவதை லோகத்துக்கு போனது அங்கிருந்து நீங்க உங்களுக்கு அதிகாரம் வந்தாதான் விசாரம் பண்ண முடியும். அங்கே விசாரம் பண்ணி அங்கிருந்து அப்படியே மோட்சத்தை அடையலாம். ஆகையால் தேவதா பாவம் யாருக்கு வரதோ அவளுக்கும் அதிகாரம் உண்டு என்று சொல்வதற்காக தான் தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டு. அதே போலயே இதராளுக்கு அதிகாரம் இல்லைன்னு அபசூத்திர அதிகாரம் சொல்லிச்சு. இந்த என்ன பிரசங்க சங்கதியா வந்துருக்கு முதல்ல 3ஆம் பதத்துல யாராருக்கு அதிகாரம், அதிகார லட்சணம்னு பூர்வ மீமாம்சையில எந்தெந்த கர்மாவுக்கு யார் அதிகாரம்னு 6ஆம் அத்தியாயத்துல தீர்மானம் பண்ணிட்டார். பிரம்மச்சாரிக்கு அதிகாரம் உண்டா, கிரகஸ்தாலுக்கு அதிகாரம் உண்டா, கிரகஸ்தாத்துல ஸ்திரீகளுக்கு தனியா இண்டிபெண்டா அதிகாரம் உண்டா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் தனியா தீர்மானம் பண்ணிட்டு செப்பரேட் சாப்பிட்டது 6ஆம் அத்தியாயம். அங்கே நாம இங்கே அதிகாரம் யாருக்கு இருக்கோம், சமதமாதி சாதன சம்பத்து, நித்தியானித்தியம், வைராக்கியம் இவைகள்லாம் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் வேதாந்தத்துல. இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்காக தனியாக ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணல, அங்கெங்கே சொல்லியிருக்கோம். அதுல இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அது தேவதாதிகரண நியாயம். 4வது ஆதித்யோயுபா இத்தியாத வாக்கியார்த்த பிரதீத்தியர்த்தமேவ லட்சண அங்கீகாராது அமுக்கியார்த்தம் இப்படி சொல்றேன்னா ஆதித்யோயுபாங்கிற இடத்துல வாக்கியார்த்த பிரதீதிக்காகவே, வாக்கியார்த்தம் நமக்கு தோணணும் என்பதற்காகவே லட்சணம் அங்கீகாராது. ஏன்னா ஆதித்யோயுபான்னு சொன்னா நமக்கு வாக்கியார்த்தம் இது ஆதித்யம் எப்படி யுபமாகணும் அப்படின்னு அதுக்காகவே லட்சணம் ஒத்துக்கொண்டதுன்னா அமுக்கியார்த்தத்துவம் இல்லாம போயிடுமே அப்படின்னு இல்ல பாஸ்வாமி. நச்சா யதா எதி ஆதித்ய சதுசோ யூபா இது வாக்கியார்த்த பரிவசான ஆதித்யன் போல யூபம் அப்படின்னு சொன்னா முக்கியார்த்தம் அமுக்கியார்த்தம் இல்லதான் இல்ல. கிந்து குணவருத்தியா பிரதீதத்தியாவே வாக்கியார்த்தத்தியா குணவருத்தியனான தோணுங்க வாக்கியார்த்தத்துக்கும்
யூபே ஆசிய யூபே பகம்பத்ராதி விசேஷத்வேனா ஆதித்யோ யூபான்னு இந்த யூபத்துல பசுவா கட்டணும் அப்படிங்கிற ஒரு விதி வாக்கியம். அந்த விதி வாக்கியத்துக்கு இது அர்த்தவாதம். அதுக்காக அதனால வாக்கியார்த்தத்தை யூபே பகம்பத்ராதி விசேஷத்வேன தத் பிராகஸ்ய லட்சணம் அஸ்தியேவா லட்சணத்துவம் அஸ்தியேவா தேனைவ அமுக்கியத்துவம். அதனால இந்த வாக்கியத்துக்கு அமுக்கியார்த்தத்துவம் எப்படி வந்தது? இது விதிவாக்கியத்துக்கு அங்கமாக இருக்கு. அதனால அமுக்கியார்த்தத்துவம்னு சொல்றது. அதுவும் ஆதித்ய பௌத கவுனத்தையா ஆதித்ய பதத்துக்கு கவுனார்த்தம் சொன்னோம். ஆதித்ய கருத்து அதுக்காக அமுக்கியார்த்தத்துவம் இல்லை. அதே அமுக்கியார்த்தத்துவங்கிறது எல்லாரும் ஒத்துருக்கோம். எதனால அமுக்கியார்த்தத்துவம் சொன்னோம்? ஆதித்ய சதுர்க லட்சணம் ஏன் சொன்னோம் அப்படின்னு நம்ம சொன்னோமே. அதுக்கு முக்கியார்த்தம் வாக்கியார்த்தம் பண்ணல, அதுக்காக லட்சணம் சொன்னேன்னு அவன் சொன்னான். அப்படி இல்லை. ஆனா எதுக்கு? விதிக்கு அங்கமா இருக்கு. அதனால முக்கிய இது தசித்தி வேதிக்காயா சர்வ உதாரணேஷு. இந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் இங்க என்னென்ன இடம் சொல்றோ அத்தனையும் தசித்தி வேதிக்கையில. தசித்தி வேதிக்கான்னு சொன்னா தசித்தி சாரோக்கே இப்படி வரிசையான சொன்ன அந்த இடத்துல அந்த குரூப்பை படிக்கிறது ஒரு 10-12 அதிகரணம் இருக்கு. அது முழுக்க சேர்ந்து ஒரு 15 தத்துக்கு வேதிகாயா சர்வ உதாரணேஷு அவாந்தர வாக்கியார்த்த பிரதீதையே. அவாந்தர வாக்கியார்த்தம் தோணுவதற்காக குணவருத்தி பிரகாரா இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் என்று அங்கே சொல்லப்படும். ஆக இங்க நம்ம கட்டப்படுவதா கர்ம பிரயாசத்திய லட்சணாக சர்வ அர்த்தவாத சாதாரண. எந்த அர்த்தவாதமா இருந்தாலும் கர்மாவை துதிக்கும். வாயு தேவதாகமாக யாகத்தை செய்யணும். பணம் வேகமா வேணும், பணம் வேணுங்கிறவன். இந்த வாக்கியத்தை கேட்டதுமே உங்களுக்கு என்ன தெரியுது? பணம் வேணுங்கிறவன் பூதிகாமகா ஐஸ்வர்யகாமகா வாயு தேவதாகமான யாகத்தை செய்யணும். இந்த வாக்கியத்தை கேட்டதுமே உங்களுக்கு சாதித்த யாகம் பண்ணணும், வாயு தேவதாகமான யாகத்தை பண்ணணும் தெரியுது நமக்கு. ஆனா அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் சார் இந்திர தேவதாக்கு யாகம் பண்ணினா கொடுக்க மாட்டாரா இந்திரன்? அல்லது குபேர தேவதாக்கு என்ன குபேரன் அவர் தான் பணம் இருக்கு அவர் பண்ண மாட்டாரா? இல்ல பரமேஸ்வரன் பண்ணினா அவர் பண்ண மாட்டாரா? வாயு தேவதாக்கு யாகம் பண்ணுன்னு சொல்றேன், எதற்காக சொல்றேன் அப்படின்னு சந்தேகம் வர்றாங்க. அப்படி வருமையானா அது சமாதானம் சொல்றது. வாயு தேவதா ரைட்டப்பா நீ சொல்றது ரைட்டு. ஆனா எல்லா யாகங்கிறத விட யாகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டாப்பா. ஏன்? அந்த வாயுவானவர் வேகமா போகக்கூடியதான தேவதை. ஆகையால் நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா டக்குன்னு கொடுப்பார். மற்ற தேவதைகள்லாம் ஹோமம் பண்ணீங்கன்னா ஒரு 10 வருஷம் அவரும் கொடுப்பார். ஏன் சொல்றது? எல்லாத்தையும் கொடுக்கலாம். எல்லா தேவதைகளும் நீங்க அவருக்கு பேங்க கொடுத்தா அவர் கொடுத்தா பரஸ்பரம் பாபயந்தா துஷ்யந்திக்க ரமந்திக்கா. நீங்க யாகம் பண்ணி தேவதைகளுக்கு பிரசாரம் பண்ணீங்கன்னா தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றாங்களா சந்தேகம் இல்லை. ஆனா வாயு தேவதையுடைய ஒரு சிறப்பு என்னன்னா அவர் வேகமா சொல்லக்கூடியதான தேவதை. நீங்க அப்படின்னு சொல்லுங்க, அடுத்த கர்மம் பண்ண கொடுப்பேன் அப்படின்னு அந்த கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றது. எந்த கர்மாவை? வாயு தேவதாட்டமான கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றது. இப்ப இந்த அர்த்தவாதம் வாயுவை சேவித்தா எனக்கூடியதான ஒரு புகழானது, இந்த ஸ்தோத்திரமானது துதியானது வாயு தேவதாகமான கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றது. இதுதான் சந்தேகம். எல்லா அர்த்தவாதங்களுக்கும் இதான் பிரயோஜனம். கர்ம பிராசஸ்ய லட்சணாக சர்வ அர்த்தவாத சாதாரணி தத்திர அஸ்தேவாயிட்டி அமுக்கியார்த்தத்துவ அனுபவத்தி. எல்லாம் அமுக்கியார்த்தத்துவம் சொன்னா தப்பு. அதா உபபன்னம் பிரஸ்தராதி வாக்கிய வைகமியம் அத்வைத வாக்கியத்தை. அதனால என்னாச்சு? எஜமான பிரஸ்தராங்கிற வாக்கியம் போல் அத்வைத வாக்கியம் இல்ல. திவான பிரசுரா இத்தியாதி வாக்கியங்கள்லாம் இது அர்த்தவாதாதிகள். அது இன்னொரு விஷயத்துக்கு அங்கமா இருக்கலாம். ஆனா அத்வைத வாக்கியமானது அப்படி இல்லை. இந்த அத்வைத வாக்கியம் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது எந்த விதிக்கும் அர்த்தம் இல்லை, அதோட மட்டும் இல்ல உபக்கிரமாக கற்வித தாற்பரிய லிங்கங்கள்னால அது சொல்லப்படுகிறது. ஆகையால் மற்ற வாக்கியங்களை விட அத்வைத வாக்கியத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆகையால் இது அது மாதிரி எத்தோத்தம் இது வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு கேள்வி ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கு ஆணுசங்கிகமான ஒரு பதில் சொல்ல வேண்டியது. எத்தோத்தம் அர்த்தவாத அமுக்கியார்த்தத்வாய
முக்கியம் என்று சொல்வதற்காக விதௌன லட்சணா விதித லட்சணம் இல்லை. ஏவம்பரம் சபரஸ்வாமி வாக்கியம் வச்சனம் விதி. சபரஸ்வாமி சொன்ன வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம். அர்த்தவாதமானது அமுக்கியார்த்தமாக இருக்கணும் என்பதற்காக விதியில லட்சணம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னான்னு சொன்னிட அது ஒத்துக்கல சார். அஸ்வப்பிரதிகிரகேஷ்டவு பிரதிகிருஹீயாத் இதீதௌ பிரதிகிராஹயேத் இது வியவதாரண கல்பனாயாः அர்த்தவாத அனுசாரேண பிரயோஜக வியாபார லட்சணாயாः அங்கீகாராத். இப்ப அர்த்தவாதத்தை அனுசரிச்சு நம்ம அர்த்தம் சொல்லணும்னு சொல்லி வச்சுருக்கோம். அது இல்லையேன்னு சொல்றோம். என்ன இப்ப பார்க்கணும். 3ஆம் அத்தியாயத்துல பூர்வமீமாம்சையில 4ஆம் பாகத்துல அஸ்வப்பிரதிகிரகேஷ்டி அதிகரணம்னு இருக்கு. இந்த அதிகரணத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதாந்தத்துல அப்பப்போ உபயோகப்படுத்துவாரு. இந்த அஸ்வப்பிரதிகிரகேஷ்டி அதிகரணம்னு என்ன, இதுல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. பிரஜாபதி வருணாய அஸ்வமனயது அங்க வேதம் சொல்றது. பிரஜாபதியானவர் வருணனுக்கு குதிரைகளை கொடுத்தார். பிரஜாபதி வருணாய அஸ்வமனயது தஸ்மாத் தேவதாமாஸ்தம் வாரணம் சதுஷ்கபாலம் அபத்தியது ஏதம் வாரணம் ஈக்கேனம் என்ன பிரஜாபதி வருண பகவானுக்கு குதிரையை கொடுத்தார் அப்படின்னு. குதிரை கொடுத்த பிறகு அந்த பிரஜாபதிக்கு மயக்கு வலி வந்தது. இந்த மயக்கு வலி போறதுக்காக என்ன பண்ணினார் அவர் வருண தேவதாகமான 4 கபாலங்கள் சம்ஸ்கிருதமாக இருக்கக்கூடியதான ஒரு யாகத்தை பண்ணினார். அதுக்கப்புறம் வருணன் போயிடுது. ஜலோதர வியாதி. ஜலோதரம்னு ஜலம் முழுக்க வயர் முழுக்க ஜலம் முழுக்க போல வயர் ஊட்டி போயிடுது. இப்படி ஜலோதர வியாதி வந்துருக்கு. என்ன பண்றதுன்னா யாகம் பண்ணணும். யாகத்தை பண்ண போயிடும். என்ன வருமா அதுக்கு வந்தது சமய வருணபாத வருணோவா ஏதம் கிருண்ணாதி. வருணன் கொடுக்கிறாரா யார்? யோ யோ அஸ்வம் பிரதிகிருண்ணாதி. யார் அஸ்வத்தை வாக்கிறாரோ யோ யாவதோ அஸ்வாம் பிரதிகிருண்ணீயா தாவதோ வருணாம் சதுஷ்கபாலாம் நிர்வதே. எத்தனை குதிரைகளை வாங்கிறாரோ அத்தனை சதுஷ்கபாலமான யாகங்களை பண்ணணும் அப்படின்னு. இது உபக்கிரமத்துல நம்ம பார்க்கறது. வாக்கியத்துல ஆரம்பத்துல பார்த்தோம்னா பிரஜாபதியானவர் வருணனுக்கு குதிரையை கொடுத்தார். அவருக்கு ஜலோதர வியாதி வந்தது அப்படின்னு தெரியும். கடைசியில பார்த்தோம்னா யார் வாங்கிட்டாலும் அவளை தெரியும். யாரு சார் யாகம் பண்ணணும்? சரி, இங்கதான் எப்படி இருக்குன்னா மைத்ராயணி சாட்டையில பார்த்தா அங்க என்ன பின்னால இருக்கிறவ யாரு வாங்கினாலும் அவளுக்கு வந்துருக்கு. இப்ப யாரு தானத்தை கொடுத்தாரோ இதுல 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். சாதாரணமாக லோகத்துல தானத்தை வாங்கின்றவாளுக்கு லாபம் வருது ஒரு பிரதீதி. அதனால கோரமான தானங்களை வாங்கக்கூடாது. வாங்கிட்டா அதுக்கப்புறம் பிராயசித்த பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரதீதி இருக்கு. அதனால சாதாரணமா நம்ம என்ன தெரியுது, வாங்கிட்டாரோ இல்லையா, சரி லாபம் வந்துருக்கு சார், அதனாலதான் வருது, அதனால ஏதோ பிராயசித்தம் பண்ணிக்கிறோம் இப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். சில பதார்த்தங்கள்ல தானமே கொடுக்கப்படாதுன்னு கேசரினோ தஜாதி. பிடரிமை இருக்கக்கூடியதான பொருள்களை தானம் பண்ணக்கூடாது. சிம்மத்தை யாராவது கொடுப்பாரு, வாங்கிப்பாரா இல்ல கையோடு. குதிரையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். யானையும் தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இதெல்லாம் அப்பப்ப பேப்பர்ல படிச்சிருக்கேன். கொடுத்தா வாங்கினா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் பாதிச்சுக்கலாம். ஆனா ஜெனரலா சில பொருளை கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு ஜெனரலா பார்த்தா கொடுத்த அவருக்கு யாகமா, யாரு பிரஜாபதி கொடுத்தாரு அவருக்கு யாகமா, யாகம் பண்ணணுமா, இல்ல வாங்கிட்டாரு அவருக்கு அவர் யாகம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா கடைசியில பூர்வபட்சி என்ன சொல்ற, பிரதிகிரகீதாவுக்குத்தான் யுக்தி, யாரு வாங்கிட்டாலும் அவளுக்குத்தான் யுக்தி அப்படின்னு இப்படி சொல்லும் பொழுது கடைசியில என்ன பண்ணணும், பிரதிகிரகீதாக்கு யுக்தி இல்ல, பிரதிகிருண்ணாதிங்கிறதுல பிரதிகிராகையே, யாரு வாங்கி கொள்ளும்படி அதை பெற்றுக் கொள்ளும்படி பண்ணுகிறானோ அவருக்கு. அதனால பிரதிகிருண்ணாதின்னு வாங்கி கொள்றான்னு இல்ல,
பிரதிகிராகியே அவர் வாங்கும்படி இவர் பண்றார். இவர் கொடுத்தாதானே அவர் வாங்க முடியும். ஆகையால் யாருக்கு தரிசி சித்தாந்தத்துல யார கொடுத்தாலும் அவனுக்கு அப்படின்னு தீர்மானம். இப்ப என்ன விவகார கல்பனையா பிரதிகிருண்ணாதி எனக்கூடியதான பதத்துக்கு பிரதிகிராகையே யார் இதை வாங்கும்படி பண்ணுகிறானோ, யார் தலையில கட்டுறானோ அப்படின்னு வச்சிருந்தோம். அப்படியே அவனுக்குதான் இஷ்டி. அதனால தானம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியில என்ன பண்ணிருக்கான், விவகார கல்பனா. விவகார கல்பனா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பூர்வோத்தரமாக இருக்கக்கூடியதான எந்த வாக்கியார்த்த தாத்பரியம் இருக்கோ அதுக்கு அனுசரித்து கொடுக்கிறது. விவகாரிய அந்நியதா கல்பதே பூர்வாபர சந்தர்ப்பானுசாரேன விவகாரிய வாக்கியார்த்த தாத்பரியம் அந்நியதா கல்பதே. இது விவகார கல்பனா. விவகார கல்பனாக்கு அது அர்த்தம். அதனால அஸ்வப்பிரதிகிரகேஷ்டௌ பிரதிகிருஹீயாதிவிதௌ பிரதிகிருஹீயா எனக்கூடியதான இது விதியில பிரதிகிராகையே இதை யார் வாங்கும்படி பண்ணுகிறானோ அப்படின்னு சொன்னதுனால விவகார கல்பனாயா அர்த்தவாதானுசாரேன பிரயோஜன வியாபார லட்சணாயா அங்கீகாரா. அதனால வாங்கி கொள்றது இல்லை, வாங்கி கொள்ளும்படி யார் பண்றானோ அவனுக்குதான் பிரயோஜன வியாபாரத்துல லட்சணம் பண்ணியிருக்கோம். அதனால தஸ்மாத் விதோ தாத்பரியவதி வாக்கியே விதியில தாத்பரியத்தோட கூடி இருக்கக்கூடியதான வாக்கியத்தில் பிரதீயமான வாக்கியார்த்த அதிரிக்தா, பிரதீயமான வாக்கியாதிரிக்தான்னு இருக்கு. பிரதீயமான வாக்கியார்த்த அதிரிக்தா பிரதீயமான வாக்கியார்த்த அதிரிக்தா அந்யா சேஷி நாஸ்தி ஏவம் பரமேவ தத்லட்சணம். அதனால தத்லட்சணத்துக்கு இதுதான் அர்த்தம். பிரதீயமான வாக்கியார்த்தம் என்ன இருக்கோ அதை விட வேறானதான வாக்கியார்த்தம் வேற ஒண்ணும் இல்லை விதி. அத சித்தம் அத்வைத ஆகமத்திய லாட்சணிகத்வேதி. ஆனால் இது என்னது, அத்வைதாகமம் லாட்சணிகம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியம் இதுல லட்சணம் சொல்லணுங்கிறத சந்தேகம் இல்லை. அதனால தத்துவமசியாதி வாக்கியம் லட்சணா பாகலட்சணா அப்படின்னு பாகலட்சண நாம சொன்ன போதிலும் அது அமுக்கியார்த்தம் இல்ல. லட்சணம்னா அமுக்கியார்த்தம்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி விட்டு இருக்காதான் முக்கியமான அர்த்தத்தை சக்கியார்த்தத்தை தவிர அதை எந்த அர்த்தம் சொன்னா அந்த லட்சணம் அது செகண்டரி மீனிங். இங்கிலீஷ்ல அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்றான், வேற வழி இல்லை. லட்சணம்ன்றது செகண்டரி மீனிங், இண்டிகேட்டரி மீனிங் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆனா அது இண்டிகேட்டரி மீனிங்கா இருந்தாலும் தட்ஸ் பிரைமரி மீனிங். அது ஞாபகம், அது இண்டிகேட் பண்ணலாம். ஆனா சொல்ல வேண்டியதான கருத்து அதுதான். அந்த கருத்தை சொல்வதற்காக நாம லாட்சணிகமான பதங்களை உபயோகப்படுத்தலாம் என்கிறது சந்தேகம் இல்லை. ஆனாலும் தட்ஸ் மீனிங் இன்டெண்டட் மீனிங் தான் அதை நம்ம பார்க்கணும். சாதாரணமாக ஆங்கில பாஷையில தத்துவமா பண்ணும் பொழுது லட்சணம்னா செகண்டரி மீனிங் தான். அது அப்படித்தான் சொல்லணும். லட்சணங்கிறது வேற, அந்த பாஷையில இது தவிர ரொம்ப முக்கியம். ஆனா பிரைமரி மீனிங் அப்படின்னு சொன்னா என்ன, இதுதான் இன்டெண்டட் மீனிங். அந்த இன்டெண்டட் மீனிங் சொல்றதுக்காக நம்ம வேற அர்த்தம் சொன்னதுனால தப்பு. இது அமுக்கிய அர்த்தம் இல்ல. லட்சணையா இருந்த போதிலும் அமுக்கிய அர்த்தம் இல்லை. சக்தின்னு சொன்னா எந்த பொருளை சொன்ன, எந்த பதத்தை சொன்னதுன்னு எந்த அர்த்தம் மட்டும் ஞாபகம் வருதோ அது சக்தி. இப்ப கடகான்னு நான் சொல்லுவேன் இருக்கு இருக்கு. பாகலட்சணையிலையும் சக்தி இருக்கு. முழுமையாக எல்லாவற்றையும் தள்ளிவிடல. தற்பதத்துக்கு என்ன அர்த்தம், சர்வஜத்வாதிக்கு சைத்தன்யம். அந்த சைத்தன்யம்ங்கிற அம்சத்தை விட்டு இருக்கோம். சர்வஜத்வாதி வைசிஷ்யத்தை தான் விட்டோம். அதனால பாரத்தியாக லட்சணம் சொல்லும் பொழுது முழுமையாக தள்ளிவிடலை, கொஞ்சம் விட்டு இருக்கோம். ஆனா அது என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு அதுக்கு லட்சணம் உண்டு. எந்த அர்த்தம் சொல்லணுமோ அந்த அர்த்தம் மட்டும் வச்சிருந்தாதான் சக்கிய அர்த்தம் உண்டு. பிளஸ் சொன்னாலும் அதை விட கொஞ்சம் குறைச்சலா எடுத்திருந்தாலும் கம்மியா எடுத்திருந்தாலும் அது லட்சணம் இது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், லட்சணம் சொன்னதுனாலேயே தப்பு இல்ல. உபக்கிரமோபதம் மகாராஜ கட்டுறது தாத்பரியங்கள்னால மகா தாத்பரியம் எங்க இருக்கோ அந்த அர்த்தம் உங்களுக்கு மனத்தை ஏற்றி வைக்கலாம். அதுக்கு இந்த லட்சணங்கிறதெல்லாம் உபயோகப்படக்கூடியதான ஒரு உபாதம். ஆகையால் இதுல தப்பிதம் பண்ணது இது அமுக்கிய உறுதி இல்லை அப்படின்னு சித்தாந்தியுடைய அபிப்பிராயம். ஏதாவது நம்ம என்ன சொன்னோம், இப்ப
வேதமானது பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருந்ததுனால அந்த வேதமானது பாதிதமா போறதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு வேற விதமாக நாங்க அர்த்தம் பண்ணலாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல. அந்த அர்த்தம் எப்பொழுது பண்ணுவோம்? மகா தாத்பரியத்துக்கு விரோதமா இருந்தா லட்சணையா அர்த்தம் சொல்லலாம். லட்சணையா அர்த்தம் சொன்ன மாத்திரத்தினாலேயே அது அமுக்கிய அர்த்தம்னு சொல்லாதீங்க. முக்கிய அர்த்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் பிரயோஜனம். அந்த முக்கிய பிரயோஜனத்தை நழுவி விடல. அவன் அர்த்தம் சொன்ன பதத்துக்கு அர்த்தம்ங்கிறோம். நம்ம முக்கிய அர்த்தம் முக்கியமான பிரயோஜனம்னு அர்த்தம். ஆகையால் அது அமுக்கிய அர்த்தம் இல்லை. ஏதாவது இதுவரைக்கும் நான் சொன்னதான அர்த்தம் எது இருக்கோ, எது விஸ்வம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவது எனக்கூடியதான அனுமானம் பிரத்யட்சாதிகளால் பாதிக்கப்படல. அந்த அனுமானமானது ஸ்ருதி உபோத்பலகமாகவும் இருக்கு. ஆகையால் அந்த அனுமானம் எல்லாத்தை விட ஒசத்தி பிரபஞ்சத்துக்கு மித்யார்த்தத்தை சாதிக்கலாம் அப்படின்னு அவன் எத்தனை பூர்வபட்சம் சொன்னாலும் அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிய. இப்ப அதுக்கு மேல இதோட இந்த பிரகரணம் முடிஞ்சு, இதுக்கு மேல